இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி 10 blessed principles for the journey of life. வாழ்க்கை பயணத்திற்கு 10 ஆசீர்வாதமான பிரமாணங்கள். முதலாவது சிம்பிளிசிட்டி, போதும் என்கிற மனது. இரண்டாவது பயட்டி, தேவபக்தி. மூன்றாவது பிரெவிட்டி, சுருக்கம். நான்காவது டெனாசிட்டி, முடிவு பரியந்தம் நிலை நிற்பது. ஐந்தாவது லாயல்ட்டி, முடிவு பரியந்தம் அன்பு. ஆறாவது ஹியூமிலிட்டி, தாழ்மை. ஏழாவது வெராசிட்டி, சத்தியம். எட்டாவது சகாசிட்டி, ஞானம். 9 அலாக்ரிட்டி, உடனே. 10வது ஃபெலிசிட்டி, மன மகிழ்ச்சி. 10 blessed principles for the journey of life. வாழ்க்கை பயணத்திற்கு 10 ஆசீர்வாதமான பிரமாணங்கள். முதலாவது சிம்பிளிசிட்டி, போதும் என்கிற 1 தீமோத்தேயு 6:11, 17, 19. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். ஆகவே தேவபக்தி கூட என்ன இருக்கணும்? இருக்கா? போதும் இருக்கா? இன்னும் வேணும்னு இருக்குதா? உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க? ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளுக்குள். பண ஆசை எல்லா தீமைக்கும். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளை தங்களை உருவத்திக்கொள்ளும். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யம் தாராளமாய் கொடுக்கும். உதார குணமுள்ளவர்களாயும் இருக்கும். நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும்படி வருங்காலத்திற்கான தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது என்ன வைக்காதீங்க? நம்பிக்கை. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? நாம் சகலவித நன்மைகளை அனுபவிக்கும்படி சம்பூர்ணமாய் கொடுக்கிற அந்த ஜீவனுள்ள தேவன் மீது. இரண்டாவது பயட்டி, தேவ பக்தி. பிலிப்பியர் 2:12-16. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்பொழுது மாத்திரமல்ல,
நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் எப்படி இருக்கணும்? அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறார். தேவன் அவருடைய சித்தத்தை நமக்குள் நிறைவேற்றுகிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் எப்படி இருக்கணுமா? கோணலும் மாறுபாட சன்னதியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாக இருக்கும்படி என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும். முறுமுறுக்கும் தர்ப்பிக்கும் என்ன வித்தியாசம்? முறுமுறுக்கிறதுக்கும் தர்க்கிப்புக்கும் என்ன வித்தியாசம்? எதில் வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கும்? இப்போ கொஞ்சம் சத்தம் கேட்டால் அது பேர் நான் முறுமுறு. இது 10 பாயிண்ட்னு எப்போ முடியும்னு தெரியலையே. அது முறுமுறுப்பு. அது முறுமுறுப்பு. தர்க்கிப்புனா ஊரே கேட்குற மாதிரி இருக்கும். ஊரே கேட்குற மாதிரி இருக்குது தான். இவை எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும். கலாத்தியர் 5:22-26 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும். இவை நம் ஆவியின் கனி என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்குறோன்றதுக்கு அடையாளம். இப்போ ஒரு மரம் விதை விதைச்சி வளர்ந்துன்னு வருதுன்னு, எப்போ அது வளர்ந்து முழுசாக வளர்ந்துச்சுன்னு எப்போ சொல்ல முடியும்? அதில் என்ன இருக்கணும்? அது கனியை பார்க்கும்போது இந்த மரம் முழுசாக. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்ந்துருக்குறோன்னு எப்போ சொல்ல முடியும்? இந்த கனி, இப்போ வாசித்த கனியெல்லாம் இது இல்லைன்னா இன்னும் வளரலன்னு அர்த்தம். இந்த கனி காணப்படலைன்னா முதல்ல என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். வம்பு இருந்துச்சுன்னு வைங்க, இன்னும் வளரல. சந்தோஷம், எப்போ பார்த்தாலும் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னு வைங்க, இன்னும். சமாதானம், நீடிய தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இதெல்லாம் தான் அடையாளம். இதெல்லாம் இருந்தால் தான் வளர்ந்துருக்குறோன்னு அர்த்தம். கிறிஸ்துவன் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளும் சிலுவையிலே நம்ம ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கும். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க. இதெல்லாம் உலகத்தில் நடக்குதா இன்றைக்கி? வீண் புகழ்ச்சி இருக்குதா? சோஷியல் மீடியாவில் அப்பப்போ எதாவது போட்டுனே இருப்பாங்க. எதுக்கு? தாங்க புகழ்ச்சியை காட்டணும். புகழ்ச்சியை, வீண் புகழ்ச்சியை, மற்ற பேர் அதை பார்க்கணும். ஒருவர் ஒரு கோபம் ஊட்டு. இது அடுத்தது. ஒருவர் ஒரு என்ன செய்யக்கூடாது? ஒருவர் மேல் ஒரு என்ன இருக்கக்கூடாது? ஒருத்தங்க பாரு எனக்கு என்ன கட்சிதான் உங்களுக்கு கண் உருட்டின்னு வந்துடக்கூடாது. சில பேர் கண் அப்படி வெளியே வரும். மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கட்சிதுன்னா கண்ணெல்லாம் என்ன செய்யக்கூடாது? வெளியே வரக்கூடாது. சரியா? சில பேருக்கு வயிறு கலக்குதுன்னு ஓடுவாங்க. யாருக்குன்னா ஒரு நல்லது நடந்துச்சுன்னு செய்தி கேட்ட உடனே இவங்களுக்கு என்ன நடக்கும்? அப்போ என்ன இருக்குது? சில பேர் வயிறு எரியுதுன்னு வாங்க. வயிறு ஏன்னா இன்னொருத்தனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடச்சா இவங்களுக்கு என்ன ஆகுதான்?
சில பேர் மயக்க அடிச்சு விடுற மாதிரி இருப்பேன். எனக்கு ஒரு காப்பி எத்தனவா, எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது. என்னென்னா யாரோ ஒருத்தங்களுக்கு பெரிய நன்மை ஏதோ கிடைச்சிச்சு. 1 தெசலோனிக்கேயர் 5:22-20 பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். உங்கள் ஆவி ஆத்மா சரி முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதால் உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அப்படியே யாக்கோபு 1:26-27 உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாக. அப்போ நாவை என்ன செய்யணும்? நாவை அடக்காமல் பெரிய தேவ பக்தி மாதிரி வீண். அந்த தேவ பக்தி திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய பார்வையில் எது மாசில்லாத சுத்தமான பக்தி? விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவி செய்யணும், உலகத்தால் கரைப்படாமல் பாதுகாக்க வேண்டும். 3வது பிரெவிட்டி சுருக்கம். மத்தேயு 6:7-8 அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள், அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார். அதாவது அலப்பினே ஜெபம் முடிக்கிற மாதிரி சில பேர் முடிவு ஜெபம் மைக்கை கொடுத்தீங்கன்னு அந்த ஜெபம் முடியாது, ஜெபமும் முடியாது, மீட்டிங்கும் முடியாது. அதுக்கப்புறம் சாப்பாடு இருக்குதுன்னு வைங்க, எல்லாம் பசியில் உட்காந்து இருப்பாங்க. வீண் வார்த்தைகளை ஜெபம் பண்ணும்போது என்ன அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் நீங்கள் சொல்லி தான் தெரியணும், அவர் முன்னமே தெரியும். அதனால் நீங்கள் பாட்டுக்கு வீண் வார்த்தை என்ன செய்யாதீங்க, அலப்பிக்கொண்டு இருக்காதீங்க. மத்தேயு 12:36-30 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாம் ரெக்கார்ட் ஆகின்னு இருக்குது. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கணக்கு கொடுக்கணும். பேசுகிற வீண் வார்த்தைகள்லாம் என்ன செய்யணும்? ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படும், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படும். அப்போ தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது, நம்மளே வாயை கொடுத்து மாட்டிக்க கூடாது. மத்தேயு 5:30 உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் இதற்கு மிஞ்சினது தீமையாக உண்டாயிருக்கும். யாக்கோபு 5:12 விசேஷமாக என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாவது சத்திய பண்ணாதிருங்கள், நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்றும் சொல்ல கடவுள். இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. நீங்கள் வருவீங்களா? வரேன். வரலன்னா வரல. அதோட வராதவங்க வரேன்னு என்ன செய்யக்கூடாது. ஐயா இந்த கூட்டம் நடக்குது வரீங்களா? உங்களுக்கு தெரியும், போவீங்களா போக மாட்டீங்க. வரலன்னா வரலன்னு சொல்லிடணும். வரோன்னா வரோன்னு சொல்லணும். சரியா? வரோன்னு சொல்லிட்டு வராமல் இருக்கக்கூடாது. அதுதான் நீங்கள் உள்ளதை இல்லைன்னா இல்லை இல்லை. அதுக்கு மேலே எதுவும் பேசின்னு இருக்கேன், தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. பிரசங்கி 5:2-3 தேவ சமூகத்திலே நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருக்கும்.
தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ அதனால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. தொல்லையின் திரட்டினால் சொப்பனம் பிறக்குது போல வார்த்தைகளின் திரட்சினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடுது, அது புத்தி பிசகினால் செய்து என்று தூதனுக்கு முன் சொல்ல. தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானேன். ஏதாவது ஒன்று வளரி ஆண்டவர் கோபம் வந்து உன் கையின் கிரியையை அழிக்கணும். ஆண்டோடைய சமூகத்தில் போய் வளரின்னு இருக்காத. சுருக்கமாக அநேக சொப்னங்கள் மாயாக இருப்பது, அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாய். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்து இரு. மிக ஜாக்கிரதையாக இருக்கும். மிக எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கும். தேவையில்லாதது என்ன செஞ்சு போய் மாட்டிக்கூடாது. 4வது டெனாசிட்டி, முடிவு பரியந்தம் நிலை நிற்பது. மத்தேயு 24:12-13. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போ, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே நிற்கணும். பாதியில் விட்டு ஓடிவிடக்கூடாது, பாதியில் பின்வாங்கி என்ன செய்யக்கூடாது, முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே. நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாய், ஆனால் பலன். அந்த நேரத்தில் நிற்கணும். ஆபத்து வரும்பொழுது என்ன செய்யணும், தைரியமாக நிற்கணும். அந்த நேரத்தில் பார்த்து சோர்ந்து போவாய், அவன் பலன். சங்கீதம் 105:17-22. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டு. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை, அதை என்றைக்கு அந்த வார்த்தை அது வரைக்கும் அந்த வசனம் அவனை என்ன பண்ணுது, நிறுத்தணும். பாதியில் விட்டு ஓடக்கூடாது. அத்தனை வருஷம் அவர் அவனை விலங்குல போட்டு அவனை அடிமையாக வச்சு அவனை சிறையில் போய் எல்லாத்தையும் தாங்கி. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் ஒரு வசனம். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவளுக்கு சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதன்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாகவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதி. ஆண்டவர் சொன்னது செய்கிற வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கணும், உறுதியாக நிற்கணும். எப்படிப்பட்ட பாதையில் கடந்து சென்றாலும் என்ன செய்யணும். எபிரேயர் 6:11-15. நீங்கள் அசதியாக இராமல் வாக்குத்தத்தம் பண்ண ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்கிறவர்களை பின்பற்றுவலாய் இருந்து. எப்படி சுதந்திரிக்கிறாங்க, விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். இன்னும் வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலேன்னு சோர்ந்து போல, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். சோர்ந்து போக உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கு. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதனாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இங்கே சோர்ந்து போகக்கூடாது. உடனே நடக்கலன்னு என்ன செய்யக்கூடாது, காத்திருந்து பெற்றுக்கொள்ளும். எபிரேயர் 10:35-36. ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை பெற்று நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணதை பெறுவதற்கு
பொறுமை உங்களுக்கு காத்திருங்க. வாக்குத்தத்தம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அந்த தைரியத்தை என்ன செய்து விட்டீங்க? அதில் தான் ஆசீர்வாதம். மிகுந்த பலனுக்கு ஏதோ உங்கள் தைரியத்தை என்ன செய்யாதீங்க, அதை விட்டிங்கன்னா அந்த அத்தனை ஆசீர்வாதம் போயிடும். அந்த மிகுந்த பலனை இழந்து விடாதீங்க. பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும். 5வது லாயல்ட்டி, முடிவு பரியந்தம் அன்பு. யோவான் 13:1 பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்து போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார். He loved them till the very, பாதியில் விட்டுடல. அன்பு வந்து கடைசி மூச்சு விடுற வரைக்கும் அவங்க மேலே எப்படி அன்பு, அதுதான் வந்து கடைசி வரைக்கும் அன்பு மாறக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் இத்தனை வருஷம் உலகத்தில் இருக்கிறீங்க, எத்தனை பேருடைய அன்பு அப்படியே இருக்குது. ஒரு காலத்தில் உங்களோட ரொம்ப அன்பாக இருந்தவங்க இப்போ அவங்கவுங்க இதில் தொடர்பே இல்லாமல் கூட இருக்கும். சில பேர் வந்து உங்களுக்கு விரோதமாக கூட என்ன செஞ்சுருப்பாங்க, மாறி இருக்கும். ஆண்டவர் அப்படி இல்லை. தம்மிடத்தில் அன்பு வைத்த முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்து, அந்த மாதிரி அதுதான் உண்மையான அன்பு. மாறக்கூடாது. யோவான் 10:11 நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். உண்மையான அன்பு. மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடி. கூலியால், கூலிக்காக வேலை செய்கிறவனால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். கூலிக்காக அவன் ஒன்றும் உண்மையான அன்பு கிடையாது. அவனுக்கு ஒன்றும் ஆடு மேலே உண்மையான அன்பு எதுவுமே, அவனுக்கு வேண்டிய சம்பளம் காசை கொடு. இந்த ஆடுக்கு கிட்ட நான் ஓனாய்கிட்டெல்லாம் மாட்டினேன், தான் உயிரை காப்பாற்று ஆடுகளை விட்டு ஓடி போவான். நல்ல மேய்ப்பன் அப்படி. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை, நானே நல்ல மேய்ப்பன் ஆண்டவர்னு சொன்ன அந்த மாதிரி இல்லைங்க. நான் என் ஆடுகளுக்காக என்ன செய்வேன், ஓட மாட்டேன். ஓனாய் வருதுன்னு பார்த்து விட்டு ஓட மாட்டேன். இருந்து என் ஆடுகளுக்காக நான் என்ன செய்வேன், ஜீவனை. யோவான் 16:32 இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுதே. ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னோட கூட இருக்கு. ஆண்டவர் வந்து மனுஷனை நம்பலை. நீங்கள் எல்லாம் என்னை விட்டு நான் தனியாக விட்டு ஓடும் காலம் வந்திருக்கு எல்லாரும். ஆனாலும் நான் தனியாக இருக்கும். ஏன், என் பிதா என்னோடு. இந்த நாட்களில் நம்ம மனுஷனை நம்பி என்ன செய்யக்கூடாது, ஏமாற. ஆண்டவருக்கே அந்த நிலைமை தான். ஆண்டவருக்கே தனியாக விட்டெல்லாம் விட்டான். 2 தீமோத்தேயு 4:16 நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்க, எல்லாரும் என்னை கைவிட்டார். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமர. பவுலுக்கும் அதே தான். பவுலுக்கும் யாரும் அவருக்கு தனியாக விட்டு ஓட்டாங்க. கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் பிரஜாதியார் எல்லாரும் கேட்கிறது என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கிறேன். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்று. அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்கணும், மனுஷன் நம்பாதீங்க. ஆண்டவரையும் தனியாக விட்டாங்க. பவுலையும் தனியாக விட்டா ஆண்டவர் பச்சை மரத்துக்கே
இதை நான் பட்ட மரத்துக்குன்னா அதனால் அதெல்லாம் அது ஆகிடும். இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னா அழாதீங்கல்ல, நடந்துடுச்சு. ஆண்டவருக்கும் பவுலுக்கும் ஏற்கனவே எல்லாம் அதுலேருந்து கற்றுக்கணும். நம்ம நம்பிக்கை யார் மேலே வைக்கக்கூடாது. எல்லாரும் கைவிட்டாலும் ஆண்டவர் ஆமாம், ஏன்னா அவர் முடிவு பரிந்தும் அன்பு கூறுகிறவர். 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர ஸ்நேகமுள்ள ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படி உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாய்க்க சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஊக்கமாய் ஆகவே இந்த மாதிரி உண்மையான அன்பு இருக்கணும். என்ன செய்யணும்? முதல்ல மாயமற்ற சகோதர ஸ்நேகர் உள்ளவர்களாகும்படி அந்த சகோதர ஸ்நேகம், மாயமற்ற சகோதர ஸ்நேகம் நமக்கு உண்டாகணும்னா என்ன செய்யணுமா? ஆவியினாலே சத்தியத்திற்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படி. முதல்ல சத்தியத்துக்கு கீழ்ப்படி. அப்போ தான் மாயமற்ற அன்பு உள்ள வரும். கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டு வரும்போது ஆத்மா சுத்தமாகணும். ஆத்மா சுத்தமான பிறகு சுத்தமாக இருக்கிறபடி அப்போ சுத்த இருதயத்தோடே ஒருவர் ஊக்கமாய் இருதயம் ஒன்றும் சுத்தமாக ஊக்கமான அன்பு இருக்குது. உண்மையான எல்லாம் மாயமான அன்பு தான் இருக்கும். மாயமற்ற அன்பு இருதயம் சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். ஆத்மா சுத்தமாகணும். இருதயம் சுத்த இருதயம் இருந்தால் தான் மாயமற்ற அன்பு ஊக்கமாக என்ன செய்ய முடியும்? அன்பு கூற முடியும். 6வது ஹியூமிலிட்டி, தாழ்மை. மத்தேயு 11:28-30. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இன்றைக்கி யாருன்னா வருத்தப்பட்டு பாரத்தோடு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் நான் உங்களுக்கு இளைப்பாறு. என்கிட்ட இருக்குது, என்கிட்ட உங்களுக்கு இளைப்பாறுதலை. நான் சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்கு இளைப்பாறுதல். ஆண்டவர் என்ன சொல்கிறேன்? நான் சாந்தமும் மனத்தாழ்மை. அப்போ கற்றுக்கொள்ளணும். நீங்கள் சாந்தமும் இல்லாமல் மனத்தாழ்மையும் இல்லைன்னு வைங்க, உங்கள் ஆத்மாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது ரொம்ப. எல்லாரோடையும் சண்டை போட்டுன்னு இருக்கிறீங்கன்னு வைங்க, ஆத்மாவில் இளைப்பாறுதல் வருமா? எப்பவுமே ஒரே பெருமையாக அகந்தையாக இருந்த ஆத்மாவில் இளைப்பாறுதல் வருமா? என்கிட்ட கற்றுக்கொள்ளணும். நான் சாந்தமும் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளணும். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும்? என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகாயும். லூக்கா 18:9-10. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, இவன் நீதிமான்கள்னு போடல, நீதிமான்கள் என்று நம்பி அவங்க தங்களை நினச்சிக்கிறாங்க. அப்படி தானே போட்டிருக்கு. தங்களை நீதிமான்கள் என்று நம்பி. அதனால் உண்மையாக இவங்க நீதிமான்களா என்னன்னு சொல்ல, அவன் தன்னை நினச்சின்னு இருக்கான். மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். சில பேர் நாங்கள் ரொம்ப நீதிமாக நினச்சிப்பாங்க, மற்றவங்களெல்லாம் அற்பமாக. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். இந்த 2 பேரும் எங்கே இருக்கிறாங்க? வெளியில் எங்கன்னா இருக்கிறாங்களா, உள்ளே இருக்கிறாங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 பேரும் எங்கே இருக்கிறாங்க? தேவாலயத்துக்கு. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே நான் பரிகாரர், அந்நியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும். மற்ற அப்படி ஜோம் பண்ணிட்டு திடீர்னு நாங்கள் பார்க்குறோம் உள்ளே யார் இருக்கான்னு. தேவாலயத்தில் யார் வந்திருக்கிறான்னு பார்த்தா யார் இருக்காங்க? ஆயக்கார். அங்கே வெளியில் ரவுண்டு போகிறார். பரிகாரம், அந்நியாயக்கார, விபச்சாரம், பட்டு அடாடி இங்கேயே ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க.
இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உண்மை நான் அவங்களோட நான் நல்லவன், அவங்களாம் கெட்டவங்க, நான் வந்து நல்லவன், இவங்கள மாதிரி நான் இல்லாததுனால உண்மை ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறாரோ. ஆண்டவரே நீர் நல்லவர், அதல்ல, நான் நல்லவன். நான் ஏன்னா வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். இங்கே வந்தவங்களெல்லாம் பார்த்தா டெய்லி 3 வேளை அடிக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு வெட்டு அடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கிறாங்க. அல்லது எப்போ முடியும்னு காத்துன்னு இருக்காங்க, இப்போ இன்னொரு வெட்டு அடிக்கலான்னு. ஆனால் நான் அப்படி இல்லை, வாரத்தில் 2 தரம் என்ன செய்கிறேன், அதில் ஒரு பெருமை இருக்கு. நான் என்ன செய்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் பார்க்குறாரு. நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன் ஆண்டவரே, வாரம் பார்த்துன்னு இருக்கிறேன். சில பேர் பையை வாங்கி பக்கத்தில் கொடுக்குறாங்க, ஒன்றும் உள்ள போட மாட்டேன்றாங்க. வாரம் பார்த்துன்னு தான் இருக்கேன். நான் அப்படி இல்லை, நான் என்ன பண்ணுறேன், என் சம்பாத்தியம் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறேன், தசம பாகம். அதில் ஒரு பெருமை இருக்குது. இவர் என்ன கொடுக்குறாராம், தசமம், அதில் ஒரு பெருமை, உபாசத்தில் ஒரு பெருமை, அப்புறம் தசமபாகம் தரணும் என்று தனக்குள்ளே ஜெபம். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையார். அவனும் ஆலயத்துக்கு தான் அவன் ஜெபம், ஆண்டவரே பாவியாக என் மேல், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படும், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். யாக்கோபு 4:6-10. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார், அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவனை எதிர்த்துருந்துதான் முன்னேற முடியுமாங்க? ஒருவருக்கு தேவனே அவருக்கு எதிர்த்து நின்னா அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியுமா, மேலே போக முடியுமா, உயர முடியுமா? தேவனே உனக்கு எதிர்த்துன்னா அப்புறம் என்ன, எப்படி நீ முன்னேற முடியும்? யார் அதை மீற முடியும்? தேவனை உனக்கு எதிர்த்து, அது அவரை மீறி யாருனாது மேலே போக முடியுமா? பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்னு சொல். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை, அப்பொழுது அவர் உங்களை துவார். 7வது வெராசிட்டி, சத்தியம். சில பேர் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, அதுக்குள்ளே 7வது வந்துடுச்சேன்னு. நான் என்னமோ நினச்சின்னு பயந்துன்னு உட்காந்துருந்தேனே. யோவான் 8:30. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வாழ்க்கை பயணத்தில் சத்தியத்தை அறியணும், இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் சத்தியத்தின் மூலமாக தான் நமக்கு விடுதலை. இது அறியுங்க, சத்தியத்தை அறியுங்க. யோவான் 16:10. சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டவர்களை யாவும் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு சத்திய ஆவி முன்னாடியே சொல்வார், இது வரப்போகுது என்பதாகவே நமக்கு என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். 1 யோவான் 2:26-27. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியாக அவர்களுக்குள் நிலைத்திருங்கள். இந்த அபிஷேகம் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி உங்களை போதித்து நடத்தும். 1 தெசலோனிக்கேயர் 5:20. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை, சும்மா எல்லாத்தையும் நம்பாதீங்க, சும்மா எல்லாத்தையும் சோதித்து பாருங்கள். எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, சோதித்து பார்த்து நலமானதை எடுத்து. அப்போஸ்தலர் 17:10. உடனே சகோதரர் ராத்திரி காலத்தில் பவுலையும் சீலாவையும்
பெரேயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியாக. அதனாலே அவர்கள் அநேகம் பேர், கனம் பொருந்திய கிரேக்கில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார். தினமும் வேதத்தை வச்சு என்ன செய்கிறாங்க? ஆராய்ந்து, இது வேதத்தில் இருக்கா, இது வேதத்தின்படி இது சரியா என்று என்ன பண்ணுறாங்க? சும்மா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறது. ஒவ்வொரு நாளும் உட்காந்து என்ன பண்ண வசனத்தை. 8வது சகாசிட்டி ஞானம். மத்தேயு 7:24-27. ஆகையால் நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கு. இவங்க யார்? நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறோம். வெறும் கேட்டால் போதாது, கேட்குறபடி என்ன செய்யணும்? செய்கிறவங்க தான் கன்மலையின் மேல் தன். அப்போ இன்னும் மழை வெள்ளம் காற்று அடித்தாலும் உண்மையான. அடுத்த கூட்டம் நான் சொல்லியே இந்த வார்த்தைகளை கேட்டுன்னா அந்த கூட்டம் எங்கே இருக்குது? உள்ளே இருக்குதா வெளியே இருக்குதா? வெளியில் எங்கேயோ இருக்குதா உள்ளே இருக்குதா? நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவர்களின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ. கேட்டான், அவனுடைய வார்த்தையெல்லாம் கேட்டான், ஆனால் செய்யலை. கேட்டுட்டு அதன்படி அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷர். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் அந்த காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். புத்தினா என்ன? ஆண்டவர் வசனத்தை கேட்டு அதன்படி செய்யணும், அதுதான் புத்தி. அப்போ தான் ஞானம். சும்மா கேட்டு போகிறதுல ஒன்றும் இல்லை. மத்தேயு 10:16 ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுடலும் புறாக்களைப் போல கபடற்றமுமாய் இறங்க. உலகம் பயங்கரமான உலகம். ஓநாய்கள். நீங்கள் ஆடு மாதிரி உங்களை உள்ளே போகிறீங்க. அது எப்போவுமே எப்படி இருக்கணும்? சர்ப்பங்களைப் போல. அதே நேரத்தில் புறாவை போல் எப்படி இருக்கணும்? கபடற்றவர்களாய். யாக்கோபு 1:5-7 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் என்ன செய்யணும்? எடுத்தோன்னே தேவன் கிடையாது. எந்த தேவன்? எப்படிப்பட்ட தேவன்? யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாததுமாகிய தேவனிடத்தில். நீங்கள் ஞானம் கம்மினா எந்த தேவனுக்கிட்ட கேட்கணும்? யாவருக்கும் எப்படி கொடுப்பாரு? யாவரும்னா அதில் நம்ம இருக்கிறோமா இல்லையா? சம்பூர்ணமாக என்ன அர்த்தம்? நம்ம யோசித்து கொடுக்குறாரா? யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார், ஒருவரையும் தேவனிடத்தில். அப்பொழுது அவனுக்கு ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட. அவர் யாவருக்கும் அவர் மேலே போய் நீ சந்தேகப்பட்டேன்னு வை, யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்குற அந்த தேவன் மேலே உனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிப்பட்ட அலைகிற கடலின் அலைக்கு அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று எதையாகிலும் வேறு ஞானம் மாத்திரம், வேறு ஒன்றும் கிடைக்காது. ஞானமும் கிடைக்காது, வேறு எதுவுமே. எதையாகிலும் பெறலாம் என்று நினச்சி கூட
பார்க்காத. ஏன்னா அவர் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். அவர் மேலே உனக்கு என்ன வரக்கூடாது? சந்தேகம் வர. யாக்கோபு 3:13-16 உங்களில் ஞானியும் விவேகமாக இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினால் காண்பிக்க. நீ ஞானம் இருக்குன்னா அதை உன் நடக்கையில் காட்டணும். நல்ல நடக்கையில் உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தை விரோதத்தையும் வைராக்கியம் வைக்காதீர்கள். நீங்கள் பெருமை பாராட்டுகிறீர்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் போய் சொல்ல. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல். இது எங்கேருந்து வருது? லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ கலகம் சகல துர்சைகளும் பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதா. இந்த ஞானத்தை ஆண்டவரே இந்த ஞானம் எனக்கு வேணும். பின்பு சமாதானம் இணக்கம் உள்ளதா, இரக்கத்தாலும் நற்கிரியைகள் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்ற தாயம். இதுதான் உண்மையான ஞானம். இதுதான் உண்மையான பரத்திலிருந்து வருகிற நீதியாகிய கனியான சமாதானத்தை நடப்பிக்கிறவளால் சமாதானத்தினால விதைக்கப்படுகிறது. இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். வாழ்க்கை பயணத்திலே மேலேருந்து பரத்திலேருந்து வருகிற ஞானத்தை என்ன செய்யணும்? 9 அலாக்ரிட்டி உடனே. மார்க் 5:22-24, 35-43. நல்லா கவனிங்க. எங்கே உடனே எங்கே வருதுன்னு பாருங்கள். உடனேன்றது எங்கே வருதுன்னு என்ன செய்யும்? பார்த்துனே இருப்பீங்களா? உடனேன்னு பார்த்தோன்னே கை தூக்கி காட்டுங்க. நான் பார்த்துட்டேன், உடனே பார்த்துட்டேன். என்ன செய்யணும்? அப்பொழுது ஜெப ஆலய தலைவர் ஒருவனான வந்து அவரை கண்டோடனே அவர் பாதத்தில் என் குமாரத்தியான அவஸ்தை குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறார், அவள் ஆரோக்கியம் அடையும், நீர் வந்து அவள் மேலும் உமது கைகளை அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் காலில் விழுந்து கெஞ்சிறார். காலில் விழுந்து என் மகளை காப்பாற்றும், உயிருக்கு போராடி வந்து உம்முடைய கையை வையும் அவள். அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னே சென்று அவரை நெருக்கினார். அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னு பாருங்கள். செய்தி வருது, மகள் மரித்து போயாச்சு. ஏன் இவரை தொந்தரப்படுற? ஏன் இவரை வருத்தப்படுத்துறீங்க? ஏன் இவரை தொந்தரவு செய்கிறீங்க? அவர் இங்கே இருக்கும்போதே அங்கே உயிர் போயிடுச்சு. உயிர் அவ்வளோ நம்பிக்கையாக வந்தார். ஆண்டவர் பார்த்துட்டு ஆண்டவர் வரேன்னு சொல்லிட்டாரு, என் மக பழிச்சுப்பான்னு நினச்சின்னு இருக்கிற நேரத்தில் செய்தி மக ஏன் அவரை தொந்தரப்படுத்தாதீங்க, போயிடுச்சு, மக போயிடுச்சு, மக போயிடுச்சு. சரியா? இந்த வசனத்தை நல்லா பாருங்க. நல்லா பார்க்குறீங்களா? நல்லா பார்க்குறீங்களா? அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட தான் முக்கியம். அதுதான் டைம் கொடுக்கக்கூடாது. டைம் கொடுக்க, ஏன்னா அது கேட்கும் போது அவன் விசுவாசனா அப்படியே போயிருக்கும். மரித்து போயிட்டால் கேட்கும் போது அவன் மனசு உடஞ்சி விசுவாசெல்லாம் அவன் அழிந்து விசுவாசம் ஒழியறதுக்கு டைம் கேட்ட உடனே. இங்கே தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. டைம் கொடுக்குறாங்க. ஒரு துர்ச்செய்தியை கேட்ட உடனே அப்படியே கொஞ்ச நேரம் என்ன ஆயிடுது, அது அப்படியே விஷம் உள்ளே போயிடுது. இருதயம் சிந்தியெல்லாம் அந்த விஷம் என்ன செய்யுது, ஃபுல்லாக பாய்சன் ஆகிடுது. இந்த பிளட்டில் பாய்சன் பிளட் ஸ்ட்ரீம் உள்ளே போச்சுன்னா அவ்வளோதான், ஃபுல்லாக முழு சரீரத்துக்கு போயிடும்.
டைம் கொடுக்கக்கூடாது. பிசாசு தாக்குறான்னு தெரிஞ்ச உடனே, அது ஆண்டவர் டைம் கொடுக்கல பாரு, உடனே ஜெப ஆலயத்தை நோக்கி நோக்கி பயப்படாது, விசுவாசம் உள்ளாயிரு என்று ஆன்டிடோட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆன்டிடோட் உடனே ஊசி குத்திடுறாரு. பயப்படாது, விசுவாசம் உள்ளவராய் அதை கவனிச்சிங்க. உடனேன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னு வைங்க, அதுக்குள்ளே உங்கள் விசுவாசம்லாம் ஒரு வழி ஆகிடும். ஏதாவது உங்கள் விசுவாசத்தை கலக்கிற மாதிரி ஏதாவது செய்து வந்தோன்னா உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஆண்டோடைய வசனம் என்ன சொல்கிறார், ஆண்டோடைய வாக்கத்தை அப்படியே பிடிச்சிக்கணும். ஆனால் உடனே அதை நோக்கி பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா. பேதுருவையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரையும் தம்முடனே வருவதற்கு நான் கொள்ளாமல். நிறைய எல்லாரையும் கட் பண்ணிட்டாரு. நம்ம கட் பண்ணுறோமா? அதான் கேள்வி. ஏன்னா ஆளாளுக்கு எல்லாம் சந்தேக பொருளுங்க வந்து இருக்கிறதுக்கு கெடுத்துன்னு இருப்பாங்க. எல்லோரும் ஆளாளுக்கு ஒன்று சொல்லி உங்கள் இருக்கிற விசுவாசத்தையும் நேரத்தில் கட் பண்ணும். உங்களுக்கு உயிரை காப்பாற்றணுமா, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமா, அது கெடுதலாக இருக்கிற எல்லாம் தவிர ஒருத்தரையும் என்ன செய்யலை, வராதிங்க, நீங்கள் வராதிங்க. ஏன்னா அங்கே போய் ஒருத்தங்க உயிரோடு எழுப்பணும். அந்த அற்புதத்துக்கு தடையாக உங்கள் அவிசுவாசம் இதெல்லாம் அங்கே. ஜெப ஆலயத்தாருடைய வீட்டிலே வந்து சந்தடியும் மிகவும் அழுது புலம்புகளையும் கண்டு உள்ளே பிரவேச நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து எல்லாரையும் அவர் வெளியே. அந்த தைரியம் இருக்குதா? ஐயோ இல்லைங்க, அவங்க தாங்க தாய் மாமாங்க, ஐயோ அவங்க தாங்க ரொம்ப முக்கியமானவருங்க, அவர் தான் வந்து எல்லாம் செய்கிறவருங்க, இவங்க தான் எங்கள் நாற்றை நாருங்க, பயங்கரமாக நாற்ற அடிக்கிறாங்க, அவங்களை வெளியே அனுப்பு. எல்லாரையும் வெளியே போ, எல்லாம் வெளியே போ. ஏன்னா இங்கே அற்புதம், நீ எல்லாம் அங்கே உட்காந்து அங்கே அற்புதம் நடக்காது. உனக்கு அற்புதம் நடக்கணுமா, இதுக்கு எல்லோரும் ஜனங்களை மனுஷரை பிரியப்படுத்தணுமா? உனக்கு அற்புதம் வேணுமா, மனுஷரை உன் சொந்தக்காரு என் நண்பர் இவங்களை பிரியப்படுத்தணும்னு உட்காந்து இருக்கிறியா? உனக்கு அற்புதம் எல்லாம் வெளியே போ. நீ இருந்த தடை நீலாம் இப்போ எல்லாரையும் வெளியே என்ன செய்தார்? இன்றைக்கி எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்குது? எல்லாரையும் பிரியப்படுத்தணும், அப்புறம் எப்படி அற்புதம் நடக்கும்? பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்முடைய வந்தவர்களை அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து. எல்லோரையும் கட் பண்ணிட்ட பிறகு போகணும், அவ்வளோ கஷ்டமல்ல, ஈஸியாக நடந்துட்டு வேலை ஸ்மூத்தாக இப்போ எல்லோரையும். தலித்தா குமீர், அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளார். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறியாத அவளுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். எல்லாம் பார்த்து கற்றுக்கணும். மத்தேயு 14:22-33. இதுலேயும் என்ன வார்த்தையை பார்க்கணும் நீங்கள்? என்ன வார்த்தை? இயேசு ஜனங்களை அனுப்பிடுவீர்கள், தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்திட்டார். அவர் ஜனங்களே அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் சாயங்காலம் ஆனபோது அங்கே தனியார். அதற்குள்ளாக படவு நடவுகளில் சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடியால் அலைகளினால் அலைவிடப்பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து வந்து அவளிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடுகிறது சீஷர்கள் கண்டு, ஆமேன் அல்லேலூயா, கர்த்தர் வந்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை விடுவிக்க வந்திருக்கிறார் என்று சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கா. அவர் கடலின் மேல் நடக்கிறது சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அழினார். யாரை பார்த்து எப்படி? அடுத்த வசனம் என்ன?
கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறோம். நீங்கள் உடனே 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 சொல்ல மாட்டேன்றீங்க. உடனே உடனே சொல். இவங்க பயந்து அலறாங்க. கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். அவங்க அலறும் போது அடுத்தது என்ன பண்ணுது? உடனே. டைம் கொடுக்கல உடனே உடனே. டைம் கொடுத்தீங்கன்னா தான் பயம் ஜாஸ்தி ஆகும். டைம் கொடுத்தா பயம் ஜாஸ்தி ஆகும். உடனே இயேசுவோடு பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாத. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே, ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். நடந்தானா இல்லையா? நடக்க முடிஞ்சுதா? முடிஞ்சுது. இயேசுவினிடத்தில் போக. இப்போ அடுத்தது என்னாச்சு? இப்போ கண் எங்கே போச்சு? இயேசுவினிடத்தில் போய் நின்றார். இயேசுவினிடத்தில் ஜலத்தில் நடந்து ஒழுங்காக தான் போய் நின்றார். சரியா? ஒழுங்காக தான். நம்மளும் சில நேரத்தில் ஒழுங்காக தான் போயின்னு இருப்போம். நம்மளும் சில நேரத்தில் எப்படி தான் போயின்னு இருப்போம்? ஞாயிற்றுக்கிழமை வசனம்லாம் கேட்டு திங்கக்கிழமை கொஞ்சம் ஒழுங்காக தான் போயின்னு இருப்போம். செவ்வாய்க்கிழமை கூட கொஞ்சம் ஒழுங்காக தான். நான் புதன்கிழமை வந்துச்சுன்னு வைங்க, கொஞ்சம் திடீர்னு வேறு ஏதாவது மூளை வேற எங்கன்னா போவோம். திடீர்னு மூளை வேற எங்கன்னா. காற்று பலமாக இருக்கிறதை கண்டு. இப்போ கண் எங்கே போச்சு? அடாடா, ஐயோ என்னடா காற்று இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அதை பார்த்தோன்னே அடுத்தது என்ன நினச்சி? உள்ளே என்ன வந்துடுச்சு? பயந்து. உள்ள பயம் வந்த பிறகு அப்புறம் என்ன நினச்சி? இவ்வளோ நீ நடக்கும்போது அங்கே காற்று பலமாக தானே இருந்துச்சு, அப்போ மாத்திரம் எப்படி நடக்க முடிஞ்சுது? காற்று பலமாக நீ நடந்து போயின்னு இருந்தல்ல, அப்போ காற்று பலமாக தானே இருந்துச்சு, அப்போ உன்னால் எப்படி நடக்க முடிஞ்சுது? உன்னால் நடக்க முடிஞ்சதில்ல. காற்று பலமாக இருந்த உன்னால் நடந்துன்னு தானே இருந்தேன். என்ன ஆயிடுச்சு? உன் கண் எங்கே போச்சு? இதுலேருந்து என்ன கற்றுக்குறோம்? நம்ம கண் எங்கே போகக்கூடாது? சூழ்நிலை மேலே, பிரச்சனை மேலே போகாது. நீ உன் கண் எங்கே இருக்கணும்? ஏன்னா அதை பார்த்தோன்னா உனக்கு உள்ளே என்ன வரும்? பயம் வந்து அடுத்தது என்ன நடக்கும்? அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று ஆண்டவர் என்னை காப்பாற்றும். சரியா? அடுத்த வசனம் என்ன? ரொம்ப ஸ்லோவாக வருதுங்க, உடனே வரமாட்டேங்குதுங்க. ஆண்டவரே நான் ரட்சியும்னா உடனே அங்கே டைமே கொடுக்கல பாருங்க. டைமே உடனே எல்லாம் உள்ளே போய்டும். டைம் கொடுத்தா உள்ளே போயிடுவார் ஐயா உள்ளே. ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று உடனே இயேசு கையை நீட்டி, பெரிய அப்போஸ்தலனே, அவனை பிடித்து என்னன்றாரு? வருங்கால தீர்க்கதரிசியே என்னன்றார் அவரை பார்த்து? இப்போ நமக்கு என்ன பட்டம் கிடைக்கும்? இந்த மாதிரி அது இங்கேயும் பார்த்துன்னு கண்ணை இங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கின்னு உள்ளே பாதி உள்ளே போயிருந்து இன்னைக்கு பாதி கால் உள்ளே போய் வந்து உட்காந்துருந்தோன்னு வைங்க, நம்மளை என்னான்னு கூப்பிடுவார் ஆண்டவர். நான் சொல்லப்பேன், நீங்களே சொல்லிக்கணும். இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசி, ஏன் உனக்கு நல்லா தானே வந்து நின்ற, நல்லா தானே நடந்து நின்ற, இவ்வளோ நேரம் நல்லா தானே நடந்து வந்து, ஏன் திடீர்னு ஏன் உனக்கு என்ன வருது? ஏன் சந்தேகம் வந்துச்சு? ஏன் திடீர்னு உள்ளே போகிற? ஏன் கண் அங்கங்கே போயின்னு இருக்குது? அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டார்? அவர்கள் படவில் ஏறின உடனே. இந்த உடனே விட்டீங்க பாருங்க, எனக்கு சத்தமே கேட்கலையா? விட்டீங்க பாருங்க. நான் முதலே சொன்னேன்னா இல்லையா? உடனே பார்த்துனே இருக்கேன்னு சொன்னேன்னா இல்லையா? நானே தெரிலப்பா, விடுங்க. பரீட்செல்லாம் இங்கே வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இங்கே பரீட்செல்லாம். அவர்கள் படவில் ஏறின உடனே. இவ்வளோ நேரம் என்ன பிரச்சனை? இது காற்று தான் பயங்கரமாச்சு. ஏறின உடனே என்ன நினச்சி? காற்று. ஆமாம், நல்லா பயப்படாது. அவர் இருக்கிறார். அவர் உள்ள காலை வச்சோடனே எல்லாம் ஏன் பயந்து ஆதறீங்க? அவர் வந்துன்னு இருக்கிறார், உதவி செய்ய வரார். உனக்காக தான் வந்துன்னு ஜெபம் பண்ணின்னு இருந்தார். அதெல்லாம் விட்டு வந்தார். மலை மேலே ஜெபம் பண்ணி வந்து இவங்களுக்கு உதவி செய்யணும், இந்த மாதிரி பயந்து இருக்கிறாங்களேன்னு தான். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமைதியாக.
அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து, ரோமர் 10:14 ஆதலால் விசுவாசம் கேள்வினால் அவரின் கேள்வி தேவனுடைய வசனம். நீ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேள், அப்போ தான் உனக்குள்ளே என்ன வரும். இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்களாம் கேட்டல இருக்கிற விசுவாசமும். எபேசியர் 6 பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்க எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை விடுத. விசுவாசத்தை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் எத்தனை அக்னி ஆஸ்திரம் வந்து எல்லாத்தையும் அவித்து போட முடியும். 10வது ஃபெலிசிட்டி. ஃபெலிசிட்டின்னா என்ன அர்த்தம்? இப்போ 10வதுன்னு ஒரு மன மகிழ்ச்சி வந்துச்சா இல்லையா? 10வதுன்னு சொன்னோன்னே என்ன வந்துச்சு எல்லாருக்கும்? அதனால தான் அந்த 10வது பாயிண்டில் இருக்குது அது. ஏன்னா அது சொல்லும் போது எல்லாருக்கும் என்ன வரும்? மன மகிழ்ச்சி. இங்கேருந்து பாருங்கள் என்ன முகத்தில் இது முதல் பாயிண்டில் இருந்துச்சான்னு நீங்கள் பார்த்துருக்கணும். 1வதுன்னு ஆரம்பிக்கும் போது இந்த முகத்தில் இந்த மன மகிழ்ச்சி இருந்துச்சா? இப்போ 10வதுன்னு சொன்னோன்னே என்ன வருது எல்லா முகத்துலேயும்? பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுங்கள். உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் தெரியுதா? எல்லாருக்கும் உங்கள் சாந்த குணம் தெரியுதாங்க? அவங்க வீட்டாண்ட வந்து கேட்டால் சொல்லுவாங்க ரொம்ப சாந்தம். உங்கள் ஆஃபீஸில் வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரியுதாங்க? உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. தெரிந்திருக்குதா? அதுதான் கேள்வி. அதுதான் கேள்வி. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாது. எதை குறித்தும் கவலைப்படும். அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? எல்லாவற்றை குறித்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றை குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் வேண்டுதனால் என்ன செய்யுங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். 1 தெசலோனிக்கேயர் 5:16 எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, இடைவிடாமல் ஜெபம் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இது ஆண்டோடைய சித்தம். ஆண்டோடைய சித்தம் என்னங்க? இதுதாங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, இடைவிடாமல் என்ன பண்ணுங்க, எல்லாவற்றையும் குறித்து என்ன செய்யுங்க. சோதரம். சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு. நீ ஆசைப்படுறத செய்யணுமா? அங்கே போய் முறுமுறுத்துன்னு இருக்காத, ஆண்டவரை குறை சொல்லின்னு இருக்காத, அதில் ஒன்றும் பதில் வரப்போகிறதில்ல. உனக்கு பதில் வேணுமா? உன் இருதயத்தின் வாஞ்சைகளை உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி சின்ன செய். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. நெகேமியா 8:10 பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானவர்களை புசித்து மதுரமானவர்களை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான சாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய. துக்கமாக இருந்தால் பலன் போயிடும். துக்கமாக இருந்தால் பலன், மகிழ்ச்சியாக இருந்தால் தான் என்ன இருக்கும்? பலன் இருக்கும். நீதிமொழிகள் 17:22 மன மகிழ்ச்சி நல்ல அவசியம், முறிந்த ஆவியோ எலும்புக்கு வளரும். இந்த நாட்களிலே மன மகிழ்ச்சி உடம்புக்கு 10 blessed principles for the journey of life. வாழ்க்கை பயணத்திற்கு 10 ஆசீர்வாதமான பிரமாணங்கள். முதலாவது சிம்பிளிசிட்டி, போதும் என்கிற மனம். அது தேவையில்லாமல் போய் மாட்டிக்காது. பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் சிலர் அதை இச்சித்து பலவித துக்கத்தினால் தங்க உருவாக்கு. இரண்டாவது பயட்டி, தேவ பக்தியாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் கோணலும் மாறுபாடும் உள்ள சந்தை நீ எப்படி இருக்கணும்? குற்றமற்றவளாக. மூன்றாவது பிரெவிட்டி, சுருக்கம், வார்த்தைகள் சுருக்கம். தேவனிடத்தில் போய் பதறி பேசாத. ஆம்னா ஆம், இல்லைன்னா இதுக்கு மேலே ஏதோ தீமை, இதுக்கு மேலே ஏதாவது என்ன வீண் வார்த்தை. எல்லாவற்றுக்கும் நியாயத்திறப்பினால் என்ன செய்யணும்?
ஜெபம் பண்ணும்போது சும்மா அலப்பி வீண் வார்த்தை அலப்பாது. ஆண்டவர் முன்னாடியே தெரியும். ஜெபிக்க முன்பதாக உனக்கு என்ன தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். 4வது டெனாசிட்டி, முடிவு பரியந்தம் இருக்கும். அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பரிந்த நிலை. கர்த்தருடைய வசனம், யோசேப்பு கர்த்தருடைய வசனம் நிறைவேற மாட்டான், அந்த வசனம் அவனை விடமாட்டது. என்ன விதமான பாதையில் சென்றாலும் என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். முடிவு பரிந்தும் விட்டுறக்கூடாது. மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை என்ன செய்யுது, விட்டு விடாதீங்க. லாயல்ட்டி, முடிவு பரிந்தும் ஆண்டவர் தமிழ் அன்பு கடைசி முடிவு பரிந்தும் அன்பு, இந்த உண்மையான அன்பு. பாதியில் விட்டு போகிற அன்பு, மாறுகிற அன்பு உண்மையான அன்பு இல்லை. எல்லாரும் கைவிட்டான். பவுல் சொன்ன எல்லாரும் என்னைய கைவிட்டான், ஆண்டவர் என்னோடு இருந்தார். அந்த மாதிரி அன்பு, அதுக்கு ஒரு இருதயம் சுத்தமாக இருக்கும். வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டு சுத்த இறுதியாக இருந்தால் தான் இந்த மாதிரி மாயமற்ற அன்பு. 6வது ஹியூமிலிட்டி, தாழ்மை. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளி. பெருமையாக இருந்த தேவன் எதிர்த்து நிற்பார். 7வது வெராசிட்டி, சத்தியம். சத்தியத்தை அறியுங்க, அதுதான் உங்களை விடுதலை. எல்லாத்தையும் சோதித்து பாருங்கள், நலமானதை கற்றுக்கொள்ளுங்கள். 8வது சகேசிட்டி, ஞானம். ஆண்டுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்தால் கண்மலையின் மேல் வீட்டை கட்டின. ஏன்னா உலகம் ஓனாய் மாதிரி இருக்குது. ஆடுகளாக போகும்போது என்ன செய், சர்ப்பங்களைப் போல. 9 அலாக்ரிட்டி. அலாக்ரிட்டினா என்ன, ஞாபகம் வச்சு உடனே பிடிக்கணும். அது ஸ்லோவாக இருந்தீங்கன்னா விஷம் உள்ளே போயிடும். எதுக்கு உடனேன்னா துர்ச்செய்தி இதெல்லாம் என்ன பண்ணும், விஷம் உள்ள. விசுவாசத்தை உடனே ஏன்னா டைம் கொடுக்க கூடாது. உடனே ஆண்டவர் பயப்படாத, எந்த சூழ்நிலையிலும் உடனே நான் ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசம். கேள்வினாலும் எதை கேள்வி, தேவனுடைய ஆண்டவர் அதை கேள்வி, அப்போ தான் உனக்கு விசுவாசம். 9 ஃபெலிசிட்டி, மன மகிழ்ச்சி. கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அவரும் இருதயத்தின் வாஞ்சைகளை என்ன செய்வார், தேவன் நிறைவேற்றி. இந்த நாளிலே இந்த எல்லா ஆசீர்வாதங்களை வாழ்க்கை பயணத்திலே இந்த 10 பிரமாணங்களை கை கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்து நம்முடைய சத்தத்தை கேட்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற நம்முடைய வசனத்திலிருந்து நீர் போதித்த இந்த 10 பிரமாணங்களை கை கொள்ளும்படி கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக கட்டளையிடுகிறாக. அவருடைய தேவைகளை சந்தி நல்ல சுகம்பலம் தந்து காத்து கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல பாரங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே.
பலியாய் தந்தேனே தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே. தேவசாயல் நானும் அடைய உம் வார்த்தையாலே சுத்தப்படுத்தும். தேவசாயல் நானும் அடைய உம் வார்த்தையாலே சுத்தப்படுத்தும். உந்தனின் பாதையில் அனுதினம் செல்ல, உந்தனின் பாதையில் அனுதினம் செல்ல உம் ஆவியாலே பலப்படுத்தும். தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே. நீதியும் மீட்டும் பங்குமானீர் உம் நீதியாவும் நிறைவேற்றிட. நீதியும் மீட்டும் பங்குமானீர் உம் நீதியாவும் நிறைவேற்றிட. ஜீவியம் உமக்காய் ஒப்படைத்தேனே, ஜீவியம் உமக்காய் ஒப்படைத்தேனே, ஏற்று உம் வழியில் நடத்திடுமே. தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே. தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே. உலக சிநேகம் ஒன்றும் வேண்டேன் உம் அன்பு எம்மை நெருக்கிடுதே. உலக சிநேகம் ஒன்றும் வேண்டேன் உம் அன்பு எம்மை நெருக்கிடுதே. அழிந்திடும் ஆத்தும தரிசனம் கண்டு, அழிந்திடும் ஆத்தும தரிசனம் கண்டு அன்பரின் சாட்சியாய் விளங்கிடுவே. தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே. தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய்